வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எங்க நிறுத்தினோம்? அப்பரையும் திருஞான சம்பந்தரையும். இது எத்தனாவது பாகம்னு பார்ப்போம். இது ஞான்மார்கள் கதையினுடைய 17வது பாகமும் அப்பர் சுவாமிகளினுடைய 13வது பாகமும். இங்கு அப்பர் சுவாமிகள் என்ன பண்றாரு? திருமறைக்காடு என்ற வேதாரண்யத்தில் இருக்கிறார்கள் இருவருமே. மதுரையிலிருந்து அரசி மங்கையர்க்கரசியானவள் உதவி கேட்டு திருஞான சம்பந்தரை அழைக்கிறாள். கவலைதான் அப்பருக்கு, வருத்தம்தான், பயம்தான். ஆனாலும் கூட திருஞான சம்பந்தர் என்ன பயம்? நாமார்க்கும் குடியெல்லோம் நமனே அஞ்சம்னு பாடினவர் தானே அப்பருமே கூட. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் பாடாமல் இருப்பாரு அண்ணன். நான் போய் வருகிறேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அவரு. இவருக்கு தடுத்து நிறுத்த முடியவில்லை. சரி, பரவாயில்ல, கொஞ்ச நாள் இவர் அங்கே இந்த கோவில்லையே இருந்துட்டு புறப்பட்டு மறுபடியும் திருவீழிமிழலை அப்படிங்கிற கோவில், அவர் ஏற்கனவே பார்த்த கோவில் தான். அந்த கோவிலுக்கு போனார், இறைவனை வணங்கினார். அப்புறம் திருவாவடுதுறை அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம். அந்த கோவிலுக்கும் சென்று இறைவனை வணங்கிவிட்டு பிறகு அவர் பழையாறை வடதளி என்ற ஊரை அடைந்தார். இந்த கோவிலை பற்றியும் நம்ம 13வது பாகத்திலேயே பார்த்திருக்கோம். ஆனால் அப்பொழுது ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு விட்டது. அதனால இப்பொழுது அந்த சம்பவத்தை சொல்கிறோம். போராறு கோவிலுக்கு இறைவனை வணங்குவதற்கு தர்மபுரீஸ்வரர். ஆனால் அங்கே இறைவனை காணவில்லை, கோவிலை காணவில்லை. மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னங்க இறைவனை காணவில்லையா அப்படின்னு. அப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சமணர்கள் அந்த கோவிலை முன்னாடி அந்த கோவிலையே மறைத்து அவர்கள் தங்களுடைய மடம், மொனாஸ்ட்ரி, அதை கட்டிவிட்டார்கள். அந்த இறைவனை ஏதோ ஒரு இடத்தில் ஒழித்து வைத்து விட்டார்கள். ஊர் மக்கள் அப்பாவிகள், அவர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது. அதனால அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அப்பர் சுவாமிகள் அவ்வளோ வயதானவர் தான். ஆனால் அவருடைய பக்தியிலையும் அவருடைய மன உறுதியையும் யாராலையாவது குறை சொல்ல முடியுமா? அங்கேயே உட்காந்துட்டார். நான் இந்த இறைவனை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்து விட்டார். தனக்கு எது வந்தாலும் இறைவன் பொறுப்பான், தன் அடியாருக்கு ஒன்று வந்தால் அவன் பொறுக்க மாட்டான். அதனால அந்த ஊர் அரசனுடைய கனவில் போய் இந்த மாதிரி அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், நீ போய் என்ன என்று கவனி அப்படின்னு சொல்றார். இது என்ன விளையாட்டு? எதற்காக? இந்த சமணர்கள் அந்த கோவிலை முன்னாடி கட்டும்போதே, அந்த இறைவனை மறைக்கும் போதே அந்த சிவனுக்கு தெரியாதா தன்னை மறைக்கிறார்கள் என்று? உடனே அதை தடுத்தாட்கொள்ள வேண்டாமா? ஆனால் இதில் பல விஷயங்கள் இருக்கின்றன. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், முதல்ல இந்த அரசனுடைய குற்றம். தன்னுடைய நாட்டில் என்னென்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளாத ஒரு அரசன் சிறந்த அரசன் கிடையாது. இரண்டாவது, எந்த எல்லை வரைக்கும் இந்த சமணர்கள் செல்வார்கள் என்பதை காட்டிக் கொடுப்பதற்காக. மூன்றாவது, அப்பர் சுவாமிகளினுடைய பெருமையை இந்த உலகத்திற்கு உணர்த்துவதற்காக. நான்காவது, தனக்கொன்று நேர்ந்தாலும் என் பக்தர்களுக்கு ஒன்று நேரவிட மாட்டேன் என்று இறைவன் திருப்பி சொல்வது. இந்த 4 விஷயங்களுக்காக மட்டும்தான் அந்த ஒரு நாடகமாவது நடந்தது. இறைவனுடைய பெயர் தர்மபுரீஸ்வரர், இறைவனுடைய பெயர் விமல நாயகி. அரசன் ஓடியே வந்து விட்டான். ஓடி வந்து அந்த கோவிலுக்கு நடுவில் செல்வதற்கு உண்டானது என்னெல்லாம் தடை இருக்கிறதோ அந்த தடை எல்லாத்தையும் அகற்றிவிட்டு அந்த இறைவனை ஒழித்து வைத்திருந்த இறைவனையும் எடுத்து அதனுடைய இடத்தில் பிரதிஷ்டை மறுபடியும் செய்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான் அரசன் அப்பர் சுவாமிகளிடத்தில். அதற்கு பிறகு அப்பர் சுவாமிகள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அப்பொழுது அவர் ஒரு பதிகம் பாடுகிறார். என்ன என்று பார்ப்போமா? தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையர் உன் நிலையினால் மறைத்தால் மறைக்க ஒண்ணுமோ, அலையின் ஆர்பொழில் ஆரை வடதளி நிலையினான் அடியே நினைந்து உய்மினே என்ற ஒரு பாடலை பாடுகிறார். பிறகு அங்கே இருந்து அவர் திருவானைக்கா என்ற ஊருக்கு செல்கிறார். இந்த திருவானைக்கா இன்றைக்கு திருவானைக்காவல் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக சில கோவில்களோடு தாயாரின் பெயர் தான் சேர்ந்து வரும் என்று சொல்வேன் இல்லையா? அந்த மாதிரி இந்த கோவிலையும் நாம் திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி என்றுதான் நாம் சொல்வோம். ஆனால் அந்த கோவில் உண்மையில் ஜம்புகேஸ்வர் கோவில். இறைவனுடைய இன்னொரு பெயர் நீழ்திரள்நாதர், அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்ட நாயகி. இந்த கோவிலுக்கு இன்னொரு பெருமை உண்டு. பஞ்சபூதங்களை
இயற்கையினுடைய பஞ்சபூதங்களையும் சிவனுடைய கோவில்கள் ஒன்று ஒன்றும் குறிக்கும். அதில் இந்த கோவில் நீர் என்ற அப்பு, நீருக்கு இன்னொரு பெயர் அப்பு. அந்த கோவிலினால் அந்த கோவிலுக்கு, அந்த லிங்கத்துக்கு அப்புலிங்கம் என்று பெயர். இப்படியாக அந்த கோவிலில் அவர் இருந்து 3 பதிகங்கள் பாடுகிறார், 30 பாடல்கள். ஒரு பாடலை நாம் பார்ப்போம். கோனைக்காவி குளிர்ந்த மனத்தராய் தேனைக்காவி உண்ணார் சில தென்னர்கள், ஆனைக்காவில் எம்மானை அணைகிலார் ஊனைக்காவி உழிதர்வர் ஊமரே என்று. இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலுக்கென்று ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளது சொல்வதற்கு. நாம் கோவில் வரிசையில் அதனை பார்ப்போம். அடுத்தது அவர் திருவெரும்பூர் என்று இந்த காலத்தில் அழைக்கப்படுகின்ற திருவெரும்பியூர் அல்லது திரு எறும்பியூர் என்ற கோவிலுக்கு சென்றார். இதெல்லாம் திருச்சி கிட்டக்க இருக்கிற கோவில்கள் தான் இதெல்லாமே. அந்த கோவிலில் இருக்கும் இறைவனுடைய பெயர் எறும்பீஸ்வரர் அல்லது பிப்பிலீஸ்வரர். தாயாரினுடைய பெயர் நறுங்குழல் நாயகி சவுந்தரநாயகி. இந்த கோவிலிலும் அவர் 2 பதிகங்கள் பாடியிருக்கிறார். இந்த கோவிலுக்கும் சரித்திரங்கள் உள்ளது. நாம் இதை பிறகு பார்ப்போம். விரும்பி ஊறுவிடேல் மடநெஞ்சமே கரும்பின் ஊரல் கண்டாய் கலந்தார்க்கு அவன் இரும்பின் ஊரல் அறாதது ஓர் வெண்தலை எறும்பியூர் மலையான் எங்கள் ஈசனே என்று ஒரு பாடல், முதல் பாடல் இது. அடுத்தது அவர் சிராப்பள்ளிக்கு செல்கிறார். அது என்ன சிராப்பள்ளி? திருச்சிராப்பள்ளி தான். இந்த திருச்சிராப்பள்ளியில எந்த பெருமாள் சிவன் இருக்கார் அப்படின்னு கேட்டா தாயுமானவர். எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டா திருச்சி மலைக்கோட்டை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கோட்டையினுடைய இடையில் இருக்கும் அந்த இறைவனுடைய பெயர் தாயுமானவர் அல்லது தாயுமானேஸ்வரர், மாத்ருபூதேஸ்வரர் என்று பெயர்கள் உண்டு அந்த கோவிலுக்கு, அந்த இறைவனுக்கு. இறைவனுடைய பெயர் மட்டுவார்குழலி சுகந்த மங்களாம்பிகை. இந்த கோவில் நடு வெளியில தான். எத்தனை ராக்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நடுவில் இருக்குது. மேலே பிள்ளையார் இருக்கார், உச்சி பிள்ளையார். அந்த கோவில்லையும் இவர் ஒரு பதிகம் 10 பாடல்கள் பாடுகிறார். அந்த தள்ளாத வயதில் அவர் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்து, இன்றாவது நமக்கு நல்ல படிக்கட்டுகள் இருக்கிறது அந்த கோவில்களுக்கெல்லாம் போகிறதுக்கு, அதுக்கே சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அவர் அந்த கோவிலுக்கு சென்று அந்த இறைவனை வணங்கினார் என்றால் எவ்வளவு ஒரு தன்னுடைய ஆன்மீக பணியில் அவருக்கு இருந்த நம்பிக்கை, அதுதான். அடுத்தது பாடல். மட்டுவார் குழலாலொடு மால்விடை இட்டமா உகந்தேரும் இறைவனார் கட்டு நீத்தவர்க்கு இன்னருளே செய்யும் சிட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வரே. அடுத்தது இன்னொரு கோவில் போறாரு. அந்த கோவிலுக்கு திரு கற்குடி என்று பெயர். அந்த கோவில் இன்றைய காலத்தில் அதை உயக்கொண்டான் திருமலை என்று அழைக்கிறார்கள். ஒரு சிறு குன்று, 10 அடி உயரமுள்ள ஒரு குன்றின் மேல் இந்த இறைவன் இருக்கிறார். அவருடைய பெயர் உஜ்ஜீவனநாதர் அல்லது உஜ்ஜீவனேஸ்வரர். தாயாரினுடைய பெயர் அஞ்சனாட்சி அல்லது பாலாம்பிகை. அங்கும் அவர் ஒரு 10 பாடல்கள் பாடியிருக்கிறார். மூத்தவனை வானவர்க்கு மூவாமேனி முதலவனை திரு அறையில் மூக்கப்பாம்பொன்று ஆர்த்தவனை அக்கு அரவம் ஆரமாக அணிந்தவனை பணிந்து அடியார் அடைந்த அன்புடி ஏத்தவனை இருவரையில் தேனை ஏனோர்க்கு இன்னமுதமளித்தவனை இடரையெல்லாம் காத்தவனை கற்குடியில் விழுமியானை கற்பகத்தை கண் ஆறக் கண்டேன் நானே என்ற பாடல் பாடினார். அடுத்தது எங்க போறார்? அடுத்தது திருப்பராய்த்துறை அப்படிங்கிற ஊருக்கு செல்கிறார். அந்த ஊருக்கு பராதுரநாதர் கோவில் அல்லது தாருகாவணேஸ்வரர் கோவில் என்று 2 பெயர்கள் உண்டு. அந்த கோவிலினுடையிலும் ஒரு 10 பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். இறைவனுடைய பெயர் பரார்துரைநாதர் அல்லது தாருகாவணேஸ்வரர். இறைவனுடைய பெயர் பசும்பொன் மயிலாம்பிகை ஹேமவர்ணாம்பிகை. அழகாருக்கு பெயர். அவர் பாடிய பாடலில் ஒரு பாடலை பார்ப்போம். கரப்பர் காலமடைந்தவர் தன்வினை சுருக்கும் ஆறு வல்லார் கங்கை செஞ்சடை பரப்பு நீர் வரு காவேரி தென்கரை திருப்பராய்த்துறை மேவிய செல்வரே என்ற பாடலை அவர் அங்கு பாடிவிட்டு அடுத்தது அவர் போக போகிற இடம் மிக முக்கியமான ஒரு கோவில், திருப்பைஞீலி. அந்த கோவிலுக்கு எதற்காக அந்த பேர் வந்தது? இன்னொரு பேர் கூட இருக்குது, திருப்பஞ்சீலி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அதாவது நீலி அப்படின்னா கல்வாழை மரம்னு அர்த்தம். இதுக்கும் வாழை மரத்துக்கு சம்மந்தமே கிடையாது.
கல்வாழை மரம் என்ற பெயர். இது ஆங்கிலத்தில் கென்னா லில்லி அப்படின்னும் சொல்கிறார்கள். அது அந்த கோயிலினுடைய தலவிருட்சம். முக்கால்வாசி நம்ம பார்க்குற கோயில்கள் எல்லாமே தலவிருட்சத்தை சார்ந்திருக்கும், இல்லை இறைவனுடைய பெயரை சார்ந்திருக்கும், இப்படி தான் இருக்கும் இல்லையா? இது பைங்கீலி, திருப்பைங்கீலி கோவில். இது ஸ்ரீ நீலிவனேஸ்வர் திருநீலகண்டேஸ்வர் இறைவனுடைய பெயர். இறைவியினுடைய பெயர் விசாலாட்சி. சரி, இந்த கோவிலுக்கு அவர் இன்னும் போகவே இல்லை, நடந்து வந்துட்டே இருக்காரு. அந்த காலத்தில் நடந்து வர்ற பெரியவர்களுக்கு உணவு கொடுக்காமல் இருக்கவே மாட்டார்கள். நடுவழியில் வனம் ஏதாவது அந்த மாதிரி கிடைக்காமல் போனாதான் உண்டு. மிகவும் சோர்வு, வயது மூப்பு, தளராத நடையாக நடந்து கொண்டே இருக்கிறார். அதனால அவருக்கு ரொம்பவும் ஒரு சோர்வு, பசி, தாகம் எல்லாம் வந்துவிட்டது. ஆனாலும் இறைவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே ஊர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் அவர். பொறுப்பான இறைவன் பாதி வழியில் ஒரு பெரிய பசுஞ்சோலை, அங்கே ஒரு நீர் சுனை, எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு உக்காந்துருக்காரு. ஒரு பிராமண வேஷத்தில், வேதியர் வேஷத்தில் உக்காந்துட்டு என்ன பண்ணுறாரு? பொதிசோறுன்னு அந்த காலத்துலலாம் நம்ம சொல்லுவோம், கட்டுசோறு. அதை எப்படி செய்வாங்கன்னா, வாழை இலையில கட்டுசோறு மாதிரி அரிசி இருக்கும், சாதம் இருக்கும், அதை ஒட்டி காய்கறிகள்லாம் இருக்கும், வெஞ்சினங்கள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப திருநெல்வேலி பக்கம் ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் அந்த நாள்லலாம் பொதிசோறை எடுத்துகிட்டு தான் முக்கால்வாசியும் காட்டு வழியாக இந்த வியாபாரிகள் போகிறது கொள்வது எல்லாமே. அந்த மாதிரியான ஒரு பொதிசோறையும் தன் கையில் வைத்துக்கொண்டு இறைவனார் காத்து கொண்டிருக்கிறார். வேதியர் வேடத்தில் மெதுவாக அப்படியே ஊர்ந்து கொண்டு அப்பர் பெருமானார் வருகிறார். சோலையை பார்த்தவுடன் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி. போய் குளிர்ந்த சுனையில் அவர் நீராடி முகம் கழுவி எல்லாம் செய்து கொண்டு ஆறாமர ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொள்கிறார். இப்பொழுது பாதி களைப்பு நீங்கிவிட்டது. அடுத்தது இந்த வேதியர் உடனே உணவை கொடுக்கிறார். அந்த காலத்தில் உணவு கொடுக்கறதோ வாங்கி சாப்பிட்றதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சாதாரணமான ஒரு விஷயம் அது. அதனால சரின்ட்டு இவரும் ரொம்ப அன்போடு அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு நன்றாக ஓய்வெடுக்கிறார். பிறகு அவர் பெரியவர் கேட்கிறார், எங்கே செல்கிறீர்கள்னு. பைங்கீலிநாதரை பார்க்க போகிறேன்னு அப்பர் பெருமானார் பதில் சொல்கிறார். நானும் அங்குதான் போகிறேன், வாருங்கள் நாம் இருவருமாக சேர்ந்தே போகலாம் அப்படின்னு. 2 பேரும் சேர்ந்தே போகிறார்கள், பேசிக்கொண்டே போகிறார்கள். கோவிலுக்குள் நுழைந்தார். நேராக கோவிலினுடைய கர்ப்பகிரகத்தில் நுழைந்தார் அந்த மனிதர் வேதியர். பிறகு காணாமல் போய்விட்டார். அத்தனை அப்பர் எதிரியே நடக்கிறது. அப்பர் பெருமானுக்கு புரிகிறது, இறைவனே தனக்காக வந்தானே என்று. ஒரு துக்கமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது அவரிடத்தில். என்ன மகிழ்ச்சி? இறைவனே தனக்கு உணவளித்தானே அப்படிங்கிற மகிழ்ச்சி. என்ன துக்கம்? இறைவனே நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற துக்கம் தானே, இல்லையா? அதனால மிக்க மகிழ்ச்சியோட அந்த இறைவனை பற்றி அவர் ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த பதிகம் என்ன சொல்கிறது? உடையர் கோவணம் ஒன்றும் குறைவிலர், படைகொள் பாரிடம் சூழ்ந்த பைங்கீலியார், சடையின் கங்கை தரித்த சதுரரை அடைய வல்லவர்க்கு இல்லை அவலமே என்று அவர் பாடுகிறார். பிறகு அப்படியே அங்கிருந்து எங்கே போகிறார் தெரியுமா? திருவண்ணாமலைக்கு போகிறார். மிகவும் முக்கியமான கோவில். அடுத்த வாரம் பார்ப்போமா? தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வணக்கம்.